ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் காம்படிஷன் சேனலுக்குள்ள வரவேற்கிறேன். நாம் இன்னைக்கு குரூப் 4 எக்ஸாமுக்கான சில பொது அறிவு கேள்விகள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 கேள்விகள் இருக்குது. ஒரு கேள்விக்கு 10 செகண்ட் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் விடையை கண்டுபிடிக்கலாம். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம காம்படிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி பொது அறிவு கேள்விகள் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னாக்கா நம்ம காம்படிஷன் சேனலுக்கான ஒரு ஆப் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் அதை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதோடைய பேர் TNPsc குவிஸ் வேர்ல்டு. அந்த ஆப்க்கான லிங்க்கு நம்ம ஃபேஸ்புக் பேஜில் இருக்குது. நம்ம ஃபேஸ்புக் பேஜுக்கு போயிட்டு இந்த யூஸ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னாக்கா ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபேஸ்புக் பேஜுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கான முதல் கேள்வி, அக்பரின் பாதுகாவலராக திகழ்ந்தவர் யார்? இதுக்கான ஆன்சர் பைரம் கான். ஹுமாயூன் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய மகனான அக்பருக்கு பைரம் கான் அப்படின்றவரை பாதுகாவலராக நியமிக்கிறாரு. உங்களுக்கான அடுத்த கேள்வி, யாருடைய ஆட்சி காலம் அந்தப்புற அரசாங்க காலம் என அழைக்கப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் மேகமனகா. அக்பருடைய வளர்ப்பு தாய் தான் இந்த மேகமனகா. அக்பர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 2 வருடங்கள் இவங்க நிர்வாகத்தை கவனிச்சாங்க. இந்த காலம் அந்தப்புற அரசாங்க காலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. உங்களுக்கான மூணாவது கேள்வி, டெல்லியில் புராண கிலா எனும் கோட்டையை உருவாக்கியவர் யார்? டெல்லியில் புராண கிலா அப்படின்ற கோட்டையை உருவாக்கியவர் ஷெர்ஷா. இவர் பீகாரில் இருக்கிற சசாரம் அப்படின்ற இடத்துல தன்னுடைய கல்லறையை இந்திய இஸ்லாமிய முறையில் கட்டியிருக்காரு. உங்களுக்கான நான்காவது கேள்வி, அஷ்டபிரதான் எனும் அமைச்சரவையை கொண்டிருந்தவர் யார்? இதுக்கான ஆன்சர் சிவாஜி. சிவாஜி தன்னுடைய அவையில் அஷ்டபிரதான் அப்படின்ற 8 அமைச்சர்களை கொண்ட ஒரு அமைச்சரவையை கொண்டிருந்தார். உங்களுக்கான அஞ்சாவது கேள்வி, சீக்கிய குரு தேஜ் பகதூரை கொலை செய்தவர் யார்? இதுக்கான ஆன்சர் அவுரங்கசீப். உங்களுக்கான ஆறாவது கேள்வி, குவாலிஸ் என்கிற மெல்லிசை முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதுக்கான ஆன்சர் அமீர் குஸ்ரு. அமீர் குஸ்ரு இந்திய ஈரானிய இசை முறைகளை ஒன்றிணைச்சு குவாலிஸ் அப்படின்ற புதிய வகை மெல்லிசையை உருவாக்கினார். அது மட்டும் இல்லாமல் சித்தார் அப்படின்ற இசைக்கருவியையும் இவர் தான் உருவாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கான ஏழாவது கேள்வி, கசைன் உல் ஃபுது என்பது யாருடைய வெற்றிகளை குறிக்கும் நூல்? இதுக்கான ஆன்சர் அலாவுதீன் கில்ஜி. கசைன் உல் ஃபுது அப்படின்றது அலாவுதீன் கில்ஜியோட வெற்றிகளை குறிக்கும் ஒரு நூல். இதை எழுதினவர் அமீர் குஸ்ரு. உங்களுக்கான எட்டாவது கேள்வி, கிதாப் உல் ஹிந்த் எனும் நூலை அரேபிய மொழியில் எழுதியவர் யார்? இதுக்கான ஆன்சர் அல் பெரூனி. உங்களுக்கான 9வது கேள்வி, ஆந்திர போஜர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? இதுக்கான ஆன்சர் கிருஷ்ணதேவராயர். 10வது கேள்வி, துளுவ மரபு யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் வீர நரசிம்மர். அடுத்தது 11வது கேள்வி, பாமினி பேரரசை நிறுவியவர் யார்? இதுக்கான ஆன்சர் அலாவுதீன் பாமன் ஷா. அடுத்தது 12வது கேள்வி, பாமினி பேரரசின் தலைநகரை குல்பர்காவிலிருந்து பீடாருக்கு மாற்றியவர் யார்? இதுக்கான ஆன்சர் வாலிஷா. அடுத்தது 13வது கேள்வி, ஃபதேபூர் சிக்ரி என்பதன் அர்த்தம் என்ன? இதுக்கான ஆன்சர் வெற்றி நகரம்.
இந்த ஃபதேபூர் சிக்ரியை உருவாக்கினவர் முகலாய அரசர் அக்பர். உங்களுக்கான 14வது கேள்வி, சிவாஜியின் அஷ்டபிரதான அமைச்சரவையில் அமத்யா என்பது எந்த பணியை குறிக்கிறது? இதுக்கான ஆன்சர் நிதித்துறை. பேஷ்வா பாலாஜி விஸ்வநாத்துக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் யார்? இதுக்கான ஆன்சர் முதலாம் பாஜிராவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மேலும் இது மாதிரியான வீடியோக்கள் வேணுனாக்கா கண்டிப்பாக நம்ம காம்படிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.